ரெடி எல்லாம் சிரிக்கலாமா சிரிக்கலாம் ஸ்மைல் Praise the Lord. இறைமக்கள் அனைவருக்கும் ஆவடி புனித அந்தோனியார் திருத்தலத்தின் 67வது ஆண்டு விழா சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருத்தலமானது நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்திலேயே ஒரு மிக சிறந்த ஒரு தலமாக வளர்ந்து வருகின்றது. இங்கு வீற்றிருக்கும் கோடி அற்புத புனித அந்தோனியார் இங்கு நாடி வருகின்ற அனைவருக்கும் கோடி அற்புதங்களை வாரி வழங்குகின்ற ஒரு புனிதராக இருந்து செயல்பட்டு வருகின்றார். இந்த திருத்தலத்தை நாடி வருபவர்கள் ஒருவருமே வெறுங்கையோடு திரும்பி போனதாக வரலாறு இல்லை. எண்ணற்ற அற்புதங்கள் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருத்தலத்திலே வளர்ச்சியின் பாதையில் அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் பங்கு பேரவை உறுப்பினர்களும் இளைஞர்களும் இளம்பெண்களும் மரியாயின் சேனையினரும் அவர்களோடு இணைந்து திருத்தல நண்பர்களாகிய நாங்கள் அனைவரும் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த திருத்தல நண்பர்களாகிய நாங்கள் ஒரு வெளியில் பணிபுரிந்தாலும் எங்களுடைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த திருத்தலத்தில் நாங்கள் எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த திருத்தலத்தில் இருந்து திருத்தல ஓசை என்ற மாத இதழை ஒவ்வொரு மாதம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த இதழிலே நடக்கின்ற நிகழ்வுகள், சாட்சிகள், கட்டுரைகள், கவிதைகள் போன்ற காரியங்களை தாங்கி இந்த இதழானது ஒவ்வொரு மாதம் சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இந்த ஒரு இத்தகைய வாய்ப்பை வழங்கிய திருத்தந்தையர்களுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த திருத்தலத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்த ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம். கடவுளுடைய ஆசிரியர் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் உணர்கின்றோம். நாங்கள் இணைந்து இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக இந்த திருத்தல புனித அந்தோனியாரின் ஆண்டு பெருவிழாவை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த திருத்தலத்தை சார்ந்த ஒரு ஆசிரியை, ஒரு தனியார் பள்ளியிலே ஆசிரியையாக பணியாற்றி வருகிறேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு என்னுடைய கையிலே மசில் டேர் என்கிற ஒரு சதை பிரிவு என்கிற ஒரு வியாதி ஏற்பட்டது. அதன் நிமித்தமாக நாங்கள் பல மருத்துவமனைகளை அணுகினோம். இறுதியில் அவர்கள் ஆப்ரேஷன் மூலமாக மட்டுமே சரி செய்ய முடியும், மற்ற மருத்துவ முறைகள் எதுவும் சரியாகாது என்று கூறிவிட்டார்கள். ஆனால் எங்களுக்கு ஆப்ரேஷன் செய்வதில் எந்தவிதமாக எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எனவே நாங்கள் அந்தோனியாரிடம் வந்து அழுது புலம்பினோம். நாங்கள் சாட்சியாக வாழ்வோம் என்று வேண்டிக் கொண்டு ஆயுர்வேத முறைப்படி மருத்துவம் செய்வதற்காக நாங்கள் எங்கள் நாட்டுக்கே சென்று மருத்துவத்தை நாங்கள் தொடர்ந்தோம். ஆனால் ஒரு மாதத்திற்குள்ளாகவே எனது கையில் உள்ள அந்த மசில் டயர் சரியாகிவிட்டது. நான் இப்போது எனது பணியை சரியாகவும் திறம்படவும் செய்து கொண்டிருக்கிறேன். அனைத்து வேலைகளையும் இந்த கையாலேயே நான் செய்து வருகிறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்த இந்த கோடி அற்புதருக்கு நாங்கள் என்றும் சாட்சியாக இருக்க நினைக்கின்றோம். இந்த திருத்தலமானது பலவிதமான இன மொழி பேதங்களை மறந்து அனைத்து ஜாதி மக்களுக்கும், அனைத்து விதமான இன மக்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு சாட்சியின் திறவுகோலாக இருக்கின்றது. இங்கு வருகின்ற மக்கள் அனைவரும் அவர்களுக்கு தங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி மிகவும் சந்தோஷமாக செல்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக முதல் செவ்வாய் அன்று இங்கு வருகின்ற கோடான கோடி மக்கள் தங்களுடைய கண்ணீரை இங்கே சிந்தி அவங்களுடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டு சாட்சியாக திரும்புவதை கண்கூடாக பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியத்தின் திறவுகோலாக புனித அந்தோனியார் திருத்தலம் விளங்கி கொண்டிருக்கின்றது. அதிலே வாழ்கின்ற இந்த மக்கள் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புத பூமியிலே நாங்கள் வாழ்கின்றோம் என்பதை நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இந்த அற்புதத்தை செய்த அந்தோனியாருக்கும் இயேசுவுக்கும் கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்றைய வருடம் 67வது ஆண்டு பிறவை கொண்டாடி வருகின்றோம். இந்த விழாவானது ஜூன் மாதம் 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு 17ஆம் தேதி தேர்பவனியுடனும் 18ஆம் தேதி கொடியிறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறும். இது 67வது ஆண்டு விழா. இந்த ஒரு சிறப்பு 9 நவநாட்களிலே ஆயர்கள் பால்சாமி ஆண்டகை, லாரன்ஸ் வயஸ் ஆண்டகை, சின்னப்பா ஆண்டகை அவர்கள் இந்த நவநாள் திருப்பலியில் கலந்து கொண்டு இறையாசிரியை பெற்றுக் கொடுத்தார்கள்.
வேண்டுமாக இந்த நவநாட்களில் 9 நவநாட்களில் மிகுந்த ஆசீர்வாத நாட்களாக அமைந்துள்ளது. நாளை 17ஆம் தேதி சிறப்பான ஒரு தேர் பவனியுடன் இந்த விழாவுடன் நிறைவு பெறும். இன்றைய தினம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெற்ற 8வது நாள் திருப்பலியில் சுமார் 800 முதல் 1000 மேற்பட்ட ஒரு இறைமக்கள் பக்தி பரவசம் கலந்து கொண்டார்கள். திருப்பலியானது திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதகு பால்சாமி ஆண்டகை அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். திருப்பலி முடிந்த பிறகு ஒரு சிறிய தேர் சுற்றுப்பிரகாரம் கோவிலை சுற்றி நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் நவநாள் திருப்பலியில் கலந்து கொள்கின்ற இறைமக்கள் அனைவருக்கும் திருப்பலியின் முடிவிலே இனிப்புகள், கேசரி, சுண்டல், கேக், பன் போன்ற தின்பண்டங்கள் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் சுமார் ஒரு 1000 கேக் சிறப்பாக வழங்கி எல்லாருக்கும் திருப்பலியை நிறைவு கொண்டோம். என் பெயர் ஜெயபால். ஆவடி புனித அந்தோணியார் திருத்தலத்தைச் சேர்ந்தவன். நான் மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். கடந்த 2012ஆம் ஆண்டு எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது. டிரான்ஸ்ஃபர் என்றால் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் ஜான்சி என்ற நகரில். அன்றிலிருந்து 2012, 2013, 2014, 2015 தொடர்ந்து புனித அந்தோணியாரிடம் வேண்டி மன்றாண்டி நான் ஜெபித்து வந்தேன். அவர் வேண்டுதலை கேட்டு என் மன்றாட்டிற்கு செபிசாய்த்து எனக்கு மறுபடியும் சென்னையில் பணி மாற்றம் கிடைத்தது. அதற்காக என் குடும்பத்து சார்பாகவும் இத்திருத்தலத்தின் சார்பாகவும் எங்கள் திருத்தல நண்பர் குழு சார்பாகவும் அந்தோணியார் அவருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பிரைஸ் தி லார்ட்.